பழமொழிகளிலிருந்து மருத்துவ அறிவியல் நமது முன்னோர்களுடைய அந்த திறன் குறித்து நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். பனைய வச்சா பார்க்கத்தான் முடியும். ஒரு பழமொழி, பனைய வச்சா பார்க்கத்தான் முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நாம ஒரு பனைமரம் நட்டு வைத்தால் அந்த பனைமரம் வளர்ந்து பலன் கொடுக்க ஒரு தலைமுறை 30 ஆண்டுகள் கூட ஆகிவிடும். ஆனால் நம்முடைய முப்பாட்டனார் நட்டு வைத்த, அவர் காலத்தில் இயற்கையாக விளைந்த பனை மரங்களிலிருந்து தான் இன்னைக்கு நம்ம நொங்கு சாப்பிட்றோம். பனை வெள்ளம்லாம் நமக்கு பயன்பாட்டுக்கு கிடைக்கிறது. ஆகவே ஒருவர் அவருடைய வாழ்நாளிலே ஒரு பனை மரத்தையாவது நட்டு வைக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கணும். ஏன்னா பனை மிக 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 உயர்வானது. தமிழகத்தின் அடையாள சின்னமாக, தமிழ் மாநிலத்தின் அடையாளமாக இருப்பது பனைமரம். எவ்வளவு ஒரு கடுமையான வறட்சியாக இருந்தாலும் அந்த வறட்சியை தாங்கி நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை அந்த இருக்கக்கூடிய பகுதியை சுற்றிலும் இழுத்து நிலத்தடி நீரை மேலே வர செய்யக்கூடிய தன்மை பனை மரத்திற்கு உண்டு. கடுமையான கோடை, அந்த கோடை வெப்பத்தை நம்ம சமாளிக்கணும்னா பனை நொங்கு சாப்பிடக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நன்றாகவே பெருகி இருக்குது ஒவ்வொரு வருடமும். அதே நேரத்தில் தமிழகத்தில் 8 கோடி 6 கோடி என்று இந்த பனை மரத்தினுடைய எண்ணிக்கை தான் ஒரு 2 கோடி அளவாக சுருங்கிவிட்டது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. எரிபொருளுக்காகவும் வெட்டப்படக்கூடிய இந்த பனை மரத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த மரங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த பனை மரத்தை வெட்ட ஒரு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஓலை சுவடிகளில் தான் எல்லாமே எழுதினாங்க. அந்த ஓலை சுவடியை தந்தது பனைமரம். யாழ்ப்பாண நாடுன்னு சொல்றோம். 7 பனை நாடு தான் யாழ்ப்பாண நாடு. 7 கிளைகள் கொண்ட மிகப்பெரிய ஒரு பனை மரம். கூந்தல் பனை, தாளி பனை, இப்படி எண்ணற்ற பனை மர வகைகள் உண்டு. வீட்டினுடைய கூரைகள் வேய்வதற்காக சட்டங்களாகவும் எரிப்புக்காக மரங்களை வெட்டி வீழ்த்துவதாகவும் இருக்கக்கூடிய இந்த செயலை நிச்சயமாக கட்டுப்படுத்த வேணும். இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பதனின்னு கோடை காலத்துல சுண்ணாம்பு தடவிய தெளுவுன்னு சொல்லுவாங்க. அதுல போதை இருக்காது. கொஞ்சம் சுண்ணாம்பு தடவாத பானையில கல்லுன்னு சொல்லக்கூடிய இருந்தது. அந்த கல்லு தெளிவு இது எல்லாமே மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுத்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் போல அதெல்லாம் இல்லை. அதனால பனைமரம் மிக மிக நன்மை செய்யக்கூடியது. அஸ்திச்சூடுன்னு சித்தர்கள் சொல்றாங்க. இந்த அஸ்திச்சூடுனா எலும்பை பற்றிய வெப்பம். இந்த எலும்பை பற்றிய வெப்பத்தினால்தான் அம்மை போன்ற நோய்கள் எல்லாம் வருகிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் பனை வெல்லம், பனம் கற்கண்டு, பனையினுடைய தெளிவு, கல்லு அத்துணையுமே மனித இனத்திற்கு பயன்படுவதாக இருக்கிறது. ஆகவே பனை வச்சா பார்க்கத்தான் முடியும் அப்படின்னு பழமொழியை புரிஞ்சுக்கிட்டு அவரவரும் ஒவ்வொரு பனைமரத்தையாவது அவருடைய வாழ்நாளில நட்டு வைக்க வேண்டும்.